நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஜாதிக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுக்கறேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அதே ஜாதியின் பேர்ல நான் உங்களை பலி கொடுக்க போறேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த மாதிரி பண்றதுனால உங்க பையன் உயிரோட வர மாட்டாருல்ல? அதனால எங்களை போக விடுங்க. யாரும் இங்க இருந்து போக கூடாது. தண்டனை கிடைக்கணும். உங்க எல்லாருக்குமே தண்டனை கிடைக்கணும். ஹே கிருஷ்ணகுமார், என்ன இன்னும் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க? முதல்ல வெளியில வா. முதல்ல வெளியில வான்னு சொல்றேன்ல. வெளியில வாடா. சூர்யா, மோகன் எங்க இருக்கா? ஒழுங்கு மரியாதையா வெளியில வா கிருஷ்ணகுமார். போக விட மாட்டேன். நான் யாரையும் போக விட மாட்டேன். யாரும் இங்க இருந்து போக கூடாது. யாரும் இங்க இருந்து போக கூடாது. யாரும் வெளியில போக கூடாது. முக்கியமா நீங்க போக கூடாது. எப்படி இங்க இருந்து போறீங்கன்னு பாக்குறேன். போகணும்னு நினைக்கிறீங்கல்ல? எப்படி போறீங்கன்னு நானும் பாக்குறேன். எவ்வளவு தைரியம் உனக்கு? என் அக்கா வீட்டு விருந்தாளிகளை இந்த மாதிரி நடத்துற? என் அக்காவோட கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கியா? நான் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. தூக்கங்கடா இவளை கூட்டிட்டு போய் கிராமத்துக்கு வெளியில விட்டுட்டு வாங்க. உங்களை எல்லாம் கொன்றுவேன். முன்னாடி நீங்க வந்தீங்கன்னா அவ்வளவுதான். யாராவது முன்னாடி வந்தீங்க, யாருன்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்னுடுவேன். தள்ளுடா, பின்னாடி போ. போன்னு சொல்றேன்ல, முன்னாடி வராதீங்க. டேய் கிருஷ்ணகுமார், இன்னைக்கு நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்க போறதில்ல. உன்கிட்ட நான் கெஞ்சி கேட்க போறதும் கிடையாது. இன்னைக்கு இந்த கிராமத்துல நியாயம் நடக்கணும், நியாயம் கிடைக்கணும். ஒருவேளை அது மட்டும் நடக்கலனா, செத்து போன என் புள்ள மேல சத்தியமா சொல்றேன், நானும் செத்துருவேன். உங்க பக்கமா இருக்கிற 4-5 பேரையும் சேர்த்து கொன்னுடுவேன். முதல்ல நான் சொல்றத கேளு, அதுக்கப்புறமா நீயே முடிவெடு. என்ன மிரட்டுறதுக்காக தான் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கியா? பேசணும்னு நினைக்கிறேன்ல, பேசு. என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை முதல்ல சொல்லு. 6 மாசங்களுக்கு முன்னாடி ஜாதிங்கிற பேர்ல இந்த கிராமத்துக்கு முன்னாடி வச்சு என் பிள்ளையோட சாவுக்கு நீ தான் காரணமாயிட்ட. அன்னைக்கு நீ என்ன சொன்ன? காதலை விட ஜாதி தான் முக்கியம்னு சொன்ன. இந்த உலகத்திலேயே ஜாதி மட்டும் தான் முக்கியம்னு சொன்னல. அது உங்க ஜாதியா இருக்கட்டும், இல்ல எங்க ஜாதியா கூட இருக்கட்டும். ஆனா இப்போ தப்பு செஞ்சிருக்கிறது உன்னோட குடும்பத்துல சேர்ந்தவங்க. இன்னைக்கு நீங்க பலி கொடுக்க வேண்டியது உங்க வீட்டு பையனை மறக்காத. இல்ல, இது வரைக்கும் எனக்கு சந்தேகம் மட்டும்தான் இருந்தது. ஆனா இப்ப எல்லாமே தெளிவாயிடுச்சு. உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் கையில எந்த விஷயமும் இல்லாம தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ற. எங்க வீட்டு பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் அவங்க ஜாதியை பத்தியும் மரியாதையை பத்தியும் ரொம்ப நல்லா தெரியும். அவங்களோட எல்லை என்னன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த எல்லையை அவங்க மீறவே மாட்டாங்க. ஓம் புள்ள மாதிரி எங்க வீட்டு ஆளுங்க ஒண்ணும் கிடையாது, தெரிஞ்சுக்கோ. உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு. அர்த்தமே இல்லாம பேசாத. வாயை மூடு. பைத்தியக்காரி ஆனது நான் இல்ல, பைத்தியக்காரன் நீதான். அன்னைக்கு என் பிள்ளை என்ன செஞ்சானோ
அத என் புள்ள ரொம்ப தைரியமா செஞ்சான். தன்னோட காதலுக்காக சாவ பார்த்து கூட அவன் பயப்படல. ஆனா பைந்தாங்கோலி மாதிரி செஞ்ச தப்ப மறைக்கணும்னு அவன் முயற்சி பண்ணதே கிடையாது. ஆனா உங்க வீட்டு ஆளுங்க, உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க நீ இருக்கும் போதே ஜாதிக்கு மரியாதை கொடுக்காம நடந்திருக்காங்க. உன் குடும்பத்தை சேர்ந்தவங்களே இன்னைக்கு நீ தலை குடியிற மாதிரி நடந்திருக்காங்க. இப்போ நான் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். எப்ப பார்த்தாலும் ஜாதி தான் முக்கியம்னு நீ சொல்லுவல்ல, நியாயத்துக்கு எப்பவுமே முக்கியம் தர நீ இன்னைக்கு உன்னோட குடும்பம்னு பாப்பியா இல்ல தர்மம் நியாயம்னு பாப்பியா? ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு உன் குடும்பத்து ஆளுங்களையும் பலி கொடுக்க போறியா? கண்ணை திறந்து பாரு, நல்லா பாரு. பிரீத்தி, சந்தியா மருமகளோட தோழி இவ. ஆமா கிருஷ்ணகுமார், பார்த்தல. இவ இன்னொரு மத பொண்ணு. இன்னும் சொல்ல போனா இவ இந்துவே கிடையாது. அப்புறம் இவனும் உங்க வீட்டு பையன் தானே? இவன் இந்த பொண்ணு பிரீத்திய காதலிக்கிறான் தெரியுமா? இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய குத்தம்ல. பதில் சொல்லு கிருஷ்ணகுமார். உங்க ஜாதி பொண்ண காதலிச்சான்னு சொல்லி தானே என் புள்ளைய நீங்க எல்லாருமே சாகடிச்சீங்க. இன்னைக்கு இந்த கிராமத்துல அதே குற்றம் திரும்ப நடந்திருக்கு. அதனால நீ அதே தண்டனை தானே கொடுக்கணும். அந்த கடவுளோட விளையாட்டு எப்படி இருக்குன்னு பாக்குறியா? எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கு. அதே குற்றம், அதே கிராமம். ஆனா முகம் மட்டும் தான் மாறி இருக்கு. போ, உன்னோட பலத்தை காட்டு. இப்போ நீ முடிவெடு. உங்க ஜாதி பொண்ண காதலிச்சுட்டான்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அநியாயமா என் பிள்ளைய பழி வாங்கிட்டீங்க. இப்போ அதே மாதிரி எனக்கும் ஒரு நியாயம் செய்யணும். நியாயமான முடிவு சொல்லு. இல்ல வேண்டாங்க. ஒருவேளை இன்னைக்கு மட்டும் நீ சரியான முடிவை எடுக்கல, போ வீட்டுக்கு போய் வளையல மாட்டிக்கிட்டு உட்காரு. நியாயம் நடக்கும். நிச்சயமா நடக்கும். ஜாதிக்கு எதிராக யாரு என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, அவங்களுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். அது என் சொந்த பந்தமா இருக்கட்டும் அல்லது வெளியாளா இருக்கட்டும். அன்னைக்கு ஓம் பிள்ளைக்கு கொடுத்த தண்டனை தான் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் எழுந்திருங்க. முதல்ல இங்க உட்காரட்டும். உட்காரு, மெதுவா. கொஞ்சம் பொறுமையாரு. இப்போ டாக்டர் எல்லாம் வந்து பாப்பாங்க. முடியல மீனாட்சி. இன்னைக்கு ஒரு ரூம் கூட இல்ல. இங்க பாருங்க, நான் முதல்ல சொல்லிட்டேன்ல, எனக்கு ஒரு டாக்டர் தான். ஹாஸ்பிடல்ல பாதி ஸ்டாஃப்ஸ் வரவே இல்ல. மேடம் அவங்க என் கூட வந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாங்க. கொஞ்சம் சீக்கிரமா நின்னு பாக்குறீங்களா? என்னங்க, முதல்ல இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. நர்ஸ் ப்ளீஸ் இவங்களை யாராவது கூட்டிட்டு போங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. அங்க இருக்காங்க. எழுந்து மெதுவா, நீ கை பிடிச்சுக்கோ. சொன்னா கேளுங்கம்மா. கொஞ்சம் பொறுமையா வா.
என்னக்கா இது? உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாமே நம்ம வீட்டுல நடந்திருக்கு. ஆனா இத பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. இந்த பொண்ணை நம்ம வீட்டு மருமகளா நீங்களும் ஏத்துக்கிட்டீங்களக்கா? உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜாதி முக்கியமே இல்லையா? என்கிட்ட உங்க தம்பியான என்கிட்ட கூட இத பத்தி எதுவுமே சொல்லல. எல்லாரும் எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கீங்க. அக்கா ஏன் ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, இந்த மொத்த ஊருக்குமே நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கீங்க. என்ன நினைக்கிறீங்க நீங்க? இந்த உலகத்துல ஜாதியை விட வேற எதுவும் பெருசு இல்ல. இது பாருங்க, இதுல பெரியத்தையோட தப்பு எதுவும் இல்ல. உங்களுக்கு பிரீத்தியை பத்தின எந்த ஒரு விஷயமும் தெரியவே தெரியாது. வாய மூடு. இந்த பொண்ணை பத்தி எதுவும் அக்காக்கு தெரியாதுன்னு நானும் ஒத்துக்கிறேன். ஆனா உனக்கும் உன் மாமியாருக்கும் இத பத்தி எல்லாமே முதல்ல இருந்து தெரியும்ல. எனக்கு இந்த செயின் கிடைச்சப்போ நான் உங்ககிட்டயும் கேட்க வந்தேனே, இந்த செயின் யாரோடையதுன்னு கேட்கறதுக்காக தானே நான் வந்தேன். அப்ப கூட நீங்க எல்லாருமே பொய் சொல்லி என்ன ஏமாத்துனீங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு தானே சொன்னீங்க. எதுக்காக இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு புனிதமா இருக்கிற இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறீங்க? பாவத்தை செய்யறதுக்காவா? அக்காவை மட்டும் நீங்க ஏமாத்தல, எங்க எல்லாரையும் தான் நீங்க ஏமாத்தி இருக்கிறீங்க. இந்த பொண்ணை பத்திர உண்மையெல்லாம் நீங்க சொல்லாம இவள மோகன் மனைவி ஆக்க போறேன்னு நீங்க சொன்னீங்கல்ல. நீங்க பண்ண பாவம் பத்தாதுன்னு எங்களையும் வேற பாவம்லாம் செய்ய வச்சிட்டீங்கல்ல. நீங்க ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா அது உங்க விருப்பம். ஆனா எங்க ஜாதியை நீங்க அவமானப்படுத்துறீங்கன்னா நாங்க சும்மா இருக்க விட மாட்டோம். ஆமா, நாங்க சும்மா இருக்க விட மாட்டோம். எங்களை பொறுத்தவரைக்கும் ஜாதி மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம். யாராவது எங்க ஜாதியை மதிக்காம நடந்தாங்கன்னா அவங்க எங்களுக்கு எதிரிங்க. அவங்களுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். இந்த ஊர்ல எந்த அநியாயமும் நடக்க கூடாது. இவங்களுக்கு தண்டனையை கொடுங்க. ஆமா, இவங்களுக்கு தண்டனை கொடுங்க. ஆமா, இவங்களுக்கு தண்டனை கொடுங்க. விடாதீங்க, தண்டனை கொடுங்க. இல்ல, இங்க பாருங்க சூர்யாப்பா, மோகனுக்கு எதுவும் ஆகக்கூடாது சொல்லிட்டேன். ஏதோ பேசாம நிக்கிறீங்க, ஏன் மௌனமா இருக்கீங்க? இங்க பாருங்க, என்னோட பையனும் அவனோட வீட்டு ஆளுங்களும் பட்டணத்துல இருக்கிறவங்க. நம்ம கிராமத்து சம்பிரதாயம் அப்புறம் சட்டத்திட்டம்லாம் இவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் இவங்களுக்கு எப்படி பொருந்தும்? இவங்க ஒரு முடிவை எடுத்திருக்காங்கன்னா அது இந்த கிராமத்திலே தாண்டதுக்கு அப்புறம் தானே செய்வாங்க. இவங்களுக்கு நல்லது எது கெட்டதுன்னு அவங்களே தெரிஞ்சுக்கட்டும். அவங்கள போக விடுங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? புரியாம ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காதீங்க. பட்டணத்துக்கு போறதுனால ஜாதி அடியோட மாறிடுமா என்ன? பட்டணத்துக்கு போறதுனால சூர்யா நம்மளோட பேரை இல்லைன்னு ஆயிடுமா என்ன? இவங்க நம்ம ஜாதி ஆள் இல்லைன்னு ஆயிட போதா? இவங்க எல்லாரும் எந்த ஊருக்கு வேணாலும் போகட்டும். ஆனா இவங்க இந்த கிராமத்து ஆள் தான். எப்போதும் இதே மாதிரிதான் இருப்பாங்க. ஜாதி சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள் கிராமத்துல இருக்கவங்களுக்கு மட்டும் இல்ல, பட்டணத்துல இருக்கிறவங்களுக்கும் அது பொருந்தும். இவங்க எல்லாருமே செஞ்சிருக்கிறது பெரிய தப்பு. அதுக்காக இவங்க தண்டனை அனுபவிக்கணும். இல்லங்க ஐயா, உங்ககிட்ட நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என் புள்ள தெரியாம தப்பு பண்ணிட்டான். தயவு செஞ்சவனை மன்னிச்சிருங்க. இன்னைக்கு இவன் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான்னா அதுக்கான காரணம் அவனை விட பெரிய தப்பு செஞ்சது நான் தான். அதனால எல்லா தப்பும் ஏன் மேலதான். ஆமாங்க, இவனோட அப்பா அம்மாவா இருந்தும் இவனை எங்களால நல்லா வளர்க்க முடியல. புருஷன் பொண்டாட்டி நாங்க 2 பேரும் கையெடுத்து கும்பிட்டு எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம்.
தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இத பாருங்க, தண்டனை கொடுக்கறத விட இப்ப எது அதிக முக்கியம்னா குற்றம் செஞ்சவங்க அவங்க செஞ்ச தப்ப உணரணும்ன்றதுதான். இந்த மொத்த குடும்பமும் அவங்க செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் உங்ககிட்ட நம்பிக்கையோட சொல்றேன், பிரீத்திய இந்த வீட்டு மருமகளா என்னைக்கும் நான் வரவிட மாட்டேன். இதுக்கப்புறம் பிரீத்திக்கும் மோகனுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. இவங்களை தயவு செஞ்சு போக விடுங்க. நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை உறுதியா சொல்றேன். என்ன பேசுறீங்க? செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக என்னெல்லாம் அற்புதமா பேச கத்துக்கிட்டீங்க. என்ன நிக்கிற கிருஷ்ணகுமார்? நேத்து இந்த கிராமத்து ஆளுங்க எல்லாருமே உன்னை ஏமாத்துறதுலயே குறியா இருந்தாங்க. இன்னைக்கு உன் குடும்பத்து ஆளுங்களையே உன்னை ஏமாத்துறதுக்கு தயாராயிட்டாங்க. எல்லாரும் உன் கண்ணுல மண்ணை தூவ பாக்குறாங்க, மண்ணை தூவுறாங்க. இந்த இன்னொரு ஜாதி பொண்ணு இருக்கால, இவங்களா விடணும்னு நினைச்சா கூட இவங்களால அவங்கள விட முடியாது. என்ன நடந்தாலும் சரி, அந்த பொண்ணை மட்டும் இவங்க விட மாட்டாங்க. கழுத்துல மாட்டின எலும்பு மாதிரி இவங்களை இவ ஆட்டி படைக்கிறா. இந்த கல்யாணம் நடந்தாலும் இது ரொம்ப பெரிய குத்தம். ஒருவேளை நடக்கலைனாலும் பெரிய குத்தம். ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்கல, அது மிக பெரிய பாவமாயிடும். ஏன்னா இந்த பொண்ணோட வயித்துல அந்த மோகனோட குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு. என்ன பேசுறதுனே புரியலையா உனக்கு? இல்ல இந்த உலகம் அப்படியே சுத்துற மாதிரியே இருக்கா உனக்கு? நியாயம் தான் முக்கியம்னு எப்பவுமே சொல்லுவேல, இப்போ உன் முடிவை நீ சொல்லு. உன் முடிவை கேட்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லு கிருஷ்ணகுமார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு நிமிஷம் இருங்க. மேடம் அப்படி பண்றீங்க? சொல்றத கேளுங்க. மேடம், நான் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணனும். இந்தாங்க. கவிதா, மீனா, நீ உடனே பெரியத்துக்கு ஃபோன் பண்றதா சரி. அவங்களோட மருமகளுக்கு சுத்தமா முடியல. அதுக்கப்புறம் ஏதாவது நடந்துச்சுன்னா எல்லாத்தையும் என் தலையில போட்டுருவாங்க. மேடம், மேடம் இது பாருங்களேன், கொஞ்சம் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்குறீங்களா? எனக்கே தெரியாதுமா, கொஞ்சம் சீக்கிரமா பாருங்களேங்க. பண்ணிக்கோங்க. 4 6 ஐயோ, என்னாச்சு? இவங்களுக்கும் லேபர் பெயின் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நர்ஸ், சீக்கிரமா வந்து இவங்களை கூட்டிட்டு போங்க. ஜாதியை பத்தி விடுங்க. ஆனா நீங்கெல்லாம் உங்க மரியாதையை கூட காப்பாத்திக்கலையே. இப்படி ஒரு புள்ளைய காப்பாற்றணும்னு நீங்க முயற்சி பண்றீங்களா? இவ்வளவு எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் இந்த பையனை நாங்க மன்னிச்சு விட்டுருவோம்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? இல்ல, எங்க ஜாதியவே நீங்க அசிங்கப்படுத்தி இருக்கீங்க. அந்த குற்றத்துக்காக உங்களை நாங்க என்னைக்குமே மன்னிக்க போறது இல்ல. நான் முதல்ல சொல்லியிருந்தேன், இப்ப திரும்பவும் சொல்றேன்.
நியாயம்ங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான். நியாயத்துக்கு முன்னாடி உறவு முறையே இல்ல. சின்னவங்க பெரியவங்கங்கிற வேறுபாடே இல்ல. குற்றத்தை செஞ்சவங்க என் குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், இல்லன்னா வெளியாளுங்க யாரா வேணாலும் இருக்கட்டும், செஞ்ச குற்றம் ஒண்ணுதான், அதற்கு கிடைக்கிற தண்டனையும் ஒண்ணுதான்.